السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட, நம்மையெல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பால் அழைத்து வந்த, நாம் எல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கப்பட வேண்டிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்றளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை உத்தம சத்திய சகாபாக்கள், சகாபிய பெண்மணிகள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இன்னும் குறிப்பாக இந்த சத்திய கொள்கையினை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் பேரருளும் என்றென்றும் நின்று நீடித்து நிலை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த ஜும்மா உரை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஏராளமான எச்சரிக்கைகளை சொல்லிவிட்டு சென்றிருந்தாலும், இந்த ஜும்மாவுடைய நாள் குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிற பொழுது, இதா குல்த லி ஸாஹிபிக வல் இமாமு யக்துபு அன்சித், இமாம் உரை நிகழ்த்துகிற போது அருகில் இருப்பவரிடத்தில் வாய் மூடுங்கள், பேசாதீர்கள் என்று நீங்கள் சொன்னாலும், பக்கது லகௌத, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள், உங்களது ஜும்மாவை பால்படுத்தி விட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள். எனவே நாம் ஈடுபடக்கூடிய இந்த அமலில் முழுமையான நன்மைகளை பெற்றிட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே ஈடுபடுவோமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ஏற்றிருக்கிற இந்த சத்திய இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுவால் நமக்கென தேர்ந்தெடுக்கப்பட்டு பொக்கிஷமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மார்க்கம்தான் இந்த இஸ்லாம். பலருக்கும் கிடைக்காத இந்த சத்திய கொள்கை, ஏகத்துவ கொள்கை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் கோடான கோடி நன்றிகளை செலுத்துவதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறான், மா ததரி மல் கிதாப் வலல் ஈமான், நபியே உமக்கு வேதம் என்றால் என்னவென்று தெரியாது, இறை நம்பிக்கை என்றாலும் என்னவென்று உமக்கு தெரியாது, அதை நாமே உமக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று வேதம் குறித்தும் ஈமான் குறித்தும் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை. நபிக்கு சொல்ல போனால் எதையும் அல்லாஹ் எழுதுவதற்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நபி தானாக எழுத மாட்டார், எழுதியதை பார்த்து படிக்கவும் நபிக்கு தெரியாது. அப்படியான ஒரு நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இதனால் நபி படிப்பறிவு இல்லாதவர் என்று இல்லை. இஸ்லாத்தை அவர்கள் எப்படி புரிந்து வைத்துக் கொள்வார்கள், எதிரிகள் இஸ்லாத்தை எப்படி பார்ப்பார்கள், அதை எப்படி அணுகுவார்கள் என்ற விதத்தை
அல்லாஹ் இந்த வசனங்களிலே நமக்கு சொல்லித் தருகிறான். உமக்கு ஒன்றும் தெரியாமல் நீங்கள் பூஜ்ஜியமாக இருந்தீர்கள். உங்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் யார், தூதர் என்றால் யார், மலக்குகள் என்றால் யார், மன்னரை என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, இப்படி எண்ணற்ற வார்த்தைகளை நாமே உமக்கு சொல்லிக் கொடுத்தோம். அதே போன்று நாம் எல்லாம் ஓதுகிறோமே, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக். உம்முடைய படைத்த இறைவனின் பெயரால் ஓதுகிறார்கள். அவனே உங்களுடைய இறைவன், அவனே உங்களுக்கு எழுதுகோலை வெற்றி வைத்து எழுத கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ்வினுடைய வல்லமைகளை, இஸ்லாம் குறித்த செயல்பாடுகளை எல்லாம் பேசுகிறோம், அதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் எப்படி பயணிக்கிறோம்? சரியாகத்தான் பயணிக்கிறோமா? ஒரு உண்மை முஸ்லிமாக நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்கிறோமா அல்லாஹ்விடத்திலே என்ற கேள்வியை நமக்கு நாமே முன்வைத்தால், கேள்விக்கான பதில் மீண்டும் கேள்வியாகவே திரும்புகிறது. இந்த துன்யாவே வாழுகிற பொழுது பிறர் பார்க்கிற பார்வைக்கு முஸ்லீமாக தெரிகிறோம். பேரை கேட்டு அறிமுகம் செய்து கொள்கிறோம். அப்துல்லா என்றும் அப்துல் ரஹ்மான் என்றும் இன்ன பிற இஸ்லாமிய பெயர்களால் தங்களை தாங்களே அடையாளப்படுத்தி விட்டால் அல்லாஹ்விடத்திலே உண்மை முஸ்லிமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே உண்மையான முஸ்லிம் யார்? நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே நிறுத்தப்படுகிற போது இவர்கள் எல்லாம் உண்மை முஸ்லிம்கள் என்று அல்லாஹ்விடத்திலே அடையாளப்படுத்தப்படுபவர்கள் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறான். முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு முன்னால் சென்ற ஏனைய தூதர்கள் அவர்களுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசங்கள் என்ன? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள், அவருடைய முன்னோருடைய வரலாறுகளை அல்லாஹ் அப்படியே சொல்லித் தருகிறான். பிள்ளையிடத்திலே கேட்டார்கள், எங்களுக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள், நீங்கள் எப்படி வாழ்வீர்கள்? அதற்கு அவருடைய பிள்ளைகள் சொன்னார்கள், நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக், உங்களுடைய முன்னோர்களுடைய கடவுள்களையும் உங்களுடைய கடவுளை நீங்கள் யாரை கடவுளாக ஏற்றீர்களோ அவர்களை ஏற்று வாழ்வோம். பிறகு தந்தை சொல்லுகிறார், பலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். இஸ்லாத்திலே மௌத்தா போயிருமா? அப்பா எல்லாரும் நிக்கிறீங்க, இருக்கிற நீங்க எல்லாரும் எப்படி மௌத்தாகணும் தெரியுமா? மரண வேளையிலே அவர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்கிற உபதேசம் அல்லாஹ் குர்ஆனிலே எடுத்து சொல்லுகிறான். நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நாம் செய்கிற உபதேசம் என்ன? எதையோ உபதேசம் செய்துவிட்ட தந்தைகள் என்றைக்காவது தன்னுடைய குடும்பத்தாருக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய உறவினர்களுக்கு இஸ்லாம் குறித்தும் முஸ்லிமாகவே நீங்கள் வாழுங்கள், முஸ்லிமாவே மரணிங்கள் என்ற செய்தியை சொன்னது உண்டா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையை துவங்குகிற பொழுதும் மக்களுக்கு உரையை துவங்குவதற்கு முன்னால் சில வசனங்களை ஓதி காட்டுவார்கள். நானும் ஓதினேன். என்ன வசனம் அது? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்க துகாத்திஹி, ஏதோ சாதாரண மேம்போக்கான அச்சம் இல்லை, அவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். ரமலான் நெருங்கி விட்டது. ரமலானுக்கான ஆயத்தம் ஆரம்பித்து விட்டோம். 10 மாதங்கள் ரமலான் பற்றிய சிந்தனை இல்லை. ஷாபான் பிறந்து விட்டது. ஒவ்வொருவரும் ரமலானை நோக்கி ஓடுகிறோம். அல்லாஹ்வை பற்றிய அச்சத்திற்கு உள்ளத்தை தயார் செய்கிறோம். இதுவெல்லாம் தேசம் ஓடுகிற அச்சம். இறையச்சத்திற்குத்தான் ரமலான், மாற்று கருத்து இல்லை. ஏன் மற்ற 10 மாதங்களுக்கு இல்லை? ஷாபானிலே ரமலானை பற்றிய சிந்தனை, இது போன்ற அச்சமும் தயாரிப்புகளும் வரவேற்கிற அந்த சிந்தனையும் மற்ற 10 மாதங்களில் ஏன் இல்லை? அல்லாஹ்வை அஞ்சுகிற விதம் இப்படித்தான். அல்லாஹ்வுடைய ரசூல் இதை சொல்லிவிட்டு மீண்டும் அந்த வசனத்தை தொடர்கிறார்கள். பலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாகவே மரணித்து விடுங்கள், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எப்போது சொற்பொழிவு நிகழ்த்தினாலும் இந்த வசனங்களை ஓதாமல் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே
எத்தனையோ சகாபாக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். பெரும்பாலும் இஸ்லாத்தை நோக்கி வந்தவர்கள் இஸ்லாம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகுதான் இஸ்லாம் அங்கு மக்காவிலும் மதீனாவிலும் பரவத் தொடங்கியது. அதற்கு முன்னால் அவர்கள் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இருந்திருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பித்த அந்த பொழுதிலே எத்தனையோ பெரும் பெரும் சகாபாக்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி பெரும் பெரும் சகாபாக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். பிறப்பில் முஸ்லிம் இல்லை. நம்மை போன்று பெருமை பேசுகிற பரம்பரை முஸ்லிம் என்று மாறுதட்டி கொள்ளுகிற முஸ்லிம் இல்லை. 35, 40, 45, 50 இஸ்லாத்தில் வந்த ஆட்கள் ஏதோ இஸ்லாத்தை இடையில ஏற்றுக்கொண்டோம், அதனால் எங்களால் இயன்ற சட்டங்களை பின்பற்றுவோம், முடியாதவற்றை விட்டு தள்ளுவோம் என்று எந்த நபி தோழரும் இல்லை. உள்ளே வந்துவிட்டால் எது சரி எது தவறு, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம். புறம் பேசாதீர்கள், அவதூறு சொல்லாதீர்கள், கோல் சொல்லாதீர்கள், அனாதைகளின் சொத்தை அபகரிக்காதீர்கள், வட்டி வாங்காதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள், குழந்தையை கொள்ளாதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சட்டம் சொல்லிவிட்டானா ஓகே ரைட் ஏற்றுக்கொள்கிறோம். முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். வாழ்க்கை அப்படியே தலையிலாக புரட்டி போட்டார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வசனம் அதுதான். இந்த இஸ்லாத்திலே அங்கும் இங்குமாக அரைகுறையாக நடுநிலையாக இருக்காதீர்கள், முழுமையாக நுழைந்து விடுங்கள். இந்த ஒற்றை வசனம் அவருடைய உள்ளத்தை மாற்றி போட்டது. இறுதி வரைக்கும் இஸ்லாத்திலே உறுதியாக இருந்து மரணித்தார்கள். அப்படி மரணித்த சில சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பை பாருங்கள். இஸ்லாத்திலே முழுமையாக இறுதி வரைக்கும் நீங்கள் உள உறுதியோடு இருப்பீர்கள் என்றால் அல்லாஹ் நாடினால் நமக்கும் அந்த சிறப்புகளை துனியாவிலோ நாளை ஆகிரத்திலோ தருவான். உஹது போர்க்களம் இஸ்லாமிய வரலாற்றிலே 2வது யுத்த களம். போருக்கான ஆயத்தம் செய்து மக்களை திரட்டி சென்று அல்லாஹ்வுடைய ரசூல் போரிட்ட 2வது போர்க்களம். அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஜமூஹ் என்ற ஒரு அடித்தோழர் கொல்லப்பட்டு விட்டார். செய்திகள் நீண்ட செய்தி. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிள்ளை தந்தையை பார்க்க வருகிறார். தந்தை போர்க்களத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார். சாதாரணமான கொலை இல்லை. எதிரிகள் கையை அறுத்து, காதுகளை அறுத்து, மூக்கை அறுத்து, வாயை அறுத்து ஒட்டுமொத்தமாக சிதைத்து வைத்திருக்கிறார்கள். பார்ப்பதற்கே அருவருப்பான தோற்றத்திலே உங்கள் தந்தை இருக்கிறார் என்று சமூகம் தடுக்கிறது. ஆமா, பார்க்க முடியல, பக்கத்துல போயிடாதீங்கன்னு சமூகம் பிடிச்சி இழுக்குது. கூட்டம் அழுகிறாரு, பார்க்கணும் ஏங்குறாரு. இப்படியே மறுபடி சம்பவம் நடக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அவரை விடுங்கள். முகத்தில் இருந்த துணி அகற்றப்படுகிறது. பார்த்து விட்டு கதறி அழுகிறார். பிள்ளைகள் என்ன செய்வார்? தந்தை இறந்துவிட்ட சோகமே உள்ளத்தை அப்படியே நடுக்கி போடும். தந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அங்கும் இங்குமாக உறுப்புகள் சிதைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய இரவுதான் தந்தை அழைத்து பேசுகிறார் பிள்ளையை, குடும்பத்தை பார்த்துக்கொள், உன்னுடைய சகோதரிகளை பார்த்துக்கொள், அங்கும் இங்கும் சில கடன் இருக்கிறது, அதை பார்த்துக்கொள், நான் போர்க்களத்திலே கொல்லப்பட போகிறேன் என்று நினைக்கிறேன். நேற்று இரவு வரைக்கும் தந்தையை நல்ல நிலையிலே நல்ல முகத்திலே சிரித்த முகத்தோடு பார்த்தேனே, இப்போது இந்த முகத்திலே பார்க்கிறேன் என்ற கவலை அவருடைய உள்ளத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏன் அழுகிறீர்கள்? நீங்கள் அழுங்கள், அவுலா தபுக்கி, அல்லது அழாமல் கூட போங்கள். நீங்க அழுங்க, அழுகாம இருங்க. மலக்குமார்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டு அவருக்கு நிழலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அழுகிறீர்கள்? எவ்வளவு சிறப்படைந்து விட்டார். நீங்க நம்ம அழுதுகிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ்விடத்தில் அவர் சிறந்தவராகிவிட்டார்.
அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு மரணம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இருந்ததால் அறிவித்துக் கொடுத்தார்கள். இல்லை என்றால் அல்லாஹ் நமக்கு நாளை மறுமை நாளிலே உங்களுடைய இறுதி நிலை எப்படி இருந்தது என்று படம் பிடித்து காட்டுவான், ஓட விடுவான். மற்றொரு சம்பவத்தை பாருங்கள். பத்ர் போர் முடிந்து உஹது போர்க்களத்திலே அந்த இடை தருவாயிலே எதிரிகள் உளவு பார்ப்பதற்கு வருகிறார்கள். 10 சகாபாக்கள் அகப்பட்டு விட்டார்கள். 8 சகாபாக்களை பார்த்த இடத்திலே கொன்று விட்டார்கள். 2 சகாபாக்கள் எங்கிருக்கிறார்கள்? குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆசிம் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எங்கிருக்கிறார்கள். 2 சகாபாக்களில் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொல்லப்பட்டார். ஆசிம் பின் சாத் என்கின்ற இந்த நபித்தோழர் பத்ர் போர்க்களத்திலே தலைவர்களில் ஒருவரை கொண்டவர். ஆசிம் பின் சாபித். இவரை கொல்வதற்கு அங்க இருக்கிற படையார் வந்து விட்டார்கள். கொல்லவும் பட்டு விட்டார். கொடூரமான கொலை. நீங்க வரலாறுகள்லாம் பாருங்க. அரிதிலும் அரிதாக பேசப்படுகிற சில நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கண்ணியம், உயர்தரமான கண்ணியம். அப்படியான கண்ணியத்தை தான் ஆசிம் பின் சாபித் என்கின்ற இந்த நபித்தோழரும் பெற்றிருக்கிறார். வரலாறுகளை அதிகம் பேசப்படவில்லை. கொல்லப்பட்டாச்சு. குறைஷியருக்கு ஒரே சந்தோஷம், ஆசிம் பின் சாபித் கொல்லப்பட்டு விட்டார். அப்படியா ஆசிம் பின் சாபித்தினுடைய விரலை வெட்டி எடுத்து வாருங்கள், அவர்தானா என்று பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஆளை வெட்டியாச்சா, ரைட், ஓகே, அவர்தானான்னு எப்படி நம்ம ஊர்ஜிதப்படுத்துறது? கையை வெட்டி எடுத்துட்டு வாங்க. அப்படி எடுத்து வந்தால்தான் நம்புவோம் என்று குறைஷிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கவனியுங்கள். தேனின் கூட்டத்தை அல்லாஹ் நிகழ்ந்த செய்தி. ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அவர்கள் நெருங்கி விட்டார்கள். அவர்களால் அவருடைய ஜனாசாவிற்கு அருகில் கூட வர முடியவில்லை. நடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் யார் தெரியுமா? இஸ்லாத்திலே மரணித்தவர், உல உறுதியோடு அல்லாஹ்வை ஏற்றவர். அல்லாஹ் சும்மா விட்டுருவானால்? அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பாதுகாப்பு, கண்ணியம் எப்படி என்று பாருங்கள். இந்த நபி தோழர் மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான நபி தோழர்கள் உண்டு. அத்துணை நபித்தோருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற பாடம் இறுதி தருவாய் இஸ்லாத்திலே இருந்தது. ஏதோ ஆரம்பத்திலிருந்து இஸ்லாம் இல்லைங்க, இடையில் வந்தவர்கள். ஒரு 10 ஆண்டு இஸ்லாத்திலே பயணித்தவர்கள், ஒரு 5 ஆண்டு இஸ்லாத்திலே பயணித்தவர்கள், ஒரு 3 ஆண்டு, 2 ஆண்டு, 1 ஆண்டு இஸ்லாத்திலே பயணித்த எத்தனையோ சகாபாக்கள் இஸ்லாத்தில் தான் மரணித்தார்கள். அவர்களுக்கே இத்தனை உறுதி இருக்கும் என்றால் 40 வருஷம் இஸ்லாத்தில் இருக்கிறோம், 50 வருஷம் இஸ்லாத்தில் இருக்கிறோம். வெறுமனே வாய்களால் இஸ்லாம் இஸ்லாம் என்று பேசுகிறோம். அங்கு இஸ்லாத்தை அழிக்க பார்க்கிறார்கள், இங்கு இஸ்லாத்தை அழிக்க பார்க்கிறார்கள் என்று கோபம் கொள்ளுகிறோம். இஸ்லாம் வாழ்வில் வந்து விட்டதா? இஸ்லாத்திலே நம்முடைய உறுதி எப்படி? இறுதியாக ஒரு நபி தோழரை சொல்லி முடிக்கிறேன். சாத் பின் முஆத் என்கின்ற நபி தோழர். இந்த நபி தோழர் அகல் யுத்தக்களத்திலே கொல்லப்படுகிறார். போர்க்களத்திலே கலந்துகிட்டாச்சு. ஹிபான் பின் அரிகா என்கின்ற ஒரு எதிரியால் அம்பால் துளைக்கப்படுகிறார். துளைச்சாச்சு, அம்பு போயிருச்சு. நிக்க முடியல போர்க்களத்துல. கூடாரத்தை தூக்கிட்டு வந்து வச்சாச்சு ஆள. மனசு ரூம் உடல் அவர. போர்க்களத்துக்கு போகணும் போகணும் உள்ளம் துடிக்குது. அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹும்ம இன்னக தஅலம் அன் லைஸ அஹதுன் அஹப்ப இலைய மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், உனக்கு தெரியும் நான் எப்படி என்று, எனக்கு எது விருப்பம் என்று உமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக அங்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போர் தொடருமாக இருந்தால் என்னை இந்த துனியாவிலே வாழச் செய்.
ஒருவேளை இல்லை, போர் முடிந்துவிடும் என்றிருக்கும் என்றால் என்னை இப்படியே என்னுடைய காயங்களில் இருந்து ரத்தங்கள் வர வைத்து என்னுடைய ரூமை பிரித்து விடியா என்று சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே விசித்திரமான துஆ செய்கிறார். இஸ்லாத்தின் மீதான பற்றை பாருங்கள். கடைசி தருவாய் துஆ செய்த மாத்திரத்திலே அவருடைய நெஞ்சு பகுதியிலிருந்து ரத்தம் ஆறாய் பீரிட்டு ஓடுகிறது. அருகில் இருக்கிற கூடார வாசிகள் மிரண்டு போனார்கள். இது இவ்வளவு ரத்தம் வருது, யார் இது யார் இது என்று சென்று பார்க்கிறார்கள். அங்கு சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இரத்தத்தினால் வெளியே சென்ற அந்த இரத்தத்திலே அங்கே சகதியிலே மரணித்து கிடக்கிறார். இரத்த ஆற்றில் மரணித்து கிடக்கிறார். கடைசி வார்த்தை, இந்த இஸ்லாத்திலே நான் இருக்க வேண்டும், இஸ்லாமிய வரலாற்று யுத்தத்திலே நான் மரணித்தேன், யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நீ அறிவாய் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்துவிட்டு தன்னுடைய இறுதி நிலையை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தார். நம்முடைய இஸ்லாத்தினுடைய இறுதி நிலை எப்படி இருக்க போகிறது? இந்த இஸ்லாத்திலே இறுதி வரை இருப்போம் என்று உறுதி இல்லை. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ வழியேட்டில் விட்டு விடுவான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகிற இரட்சகனே, சப்பித் கல்பி அலா தீனிக், உம்முடைய மார்க்கத்திலே என்னுடைய உள்ளத்தை நிலை பெற செய்தாயா அல்லாஹ். ஏன்னா எனக்கு வேற மார்க்கம், இதை விட்டு நான் தடம்புரள விரும்பவில்லை, எனக்கு இதையே இறுதி வரைக்கும் கொடு. அதிகம் அதிகம் கேட்டார்கள். நம்முடைய பிரார்த்தனைகள் எத்தனையோ உண்டு. பொருள் குறித்தும் இன்ன பிற ஏராளமான தேவைகளை கேட்கிறோம், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதில் இதையும் வலியுறுத்தி கேளுங்கள். பொருளாதாரத்தை கேட்பதை போன்று, மன நிம்மதியை கேட்பதை போன்று, இன்ன பிற தேவைகளை கேட்பதை போன்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, சப்பித் கல்வி அலா தீனிக், உம்முடைய மார்க்கத்திலே எம்முடைய உள்ளத்தை நிலை பெறச் செய்ய அல்லாஹ் என்று ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் மறந்து விடாமல் நிச்சயமாய் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு என்னை இந்த இஸ்லாத்திலே வாழச் செய், இந்த இஸ்லாத்திலே மரணிக்க செய் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம். இறுதி வரைக்கும் இந்த இஸ்லாத்திலே உறுதியோடு இருந்து மரணிக்கிற வாய்ப்பை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தருவதற்கு போதுமானவன். வாஹிர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென் சென்னை மாவட்டம் ஜாம்பஜார் கிளையினுடைய பள்ளிவாசலுக்கான பொருளாதாரத்தை அடுத்த வார ஜும்மாவுடைய வசூலிக்க இருக்கிறார்கள். ஏறத்தாழ 30 லட்சத்துக்கு நெருக்கமாக தேவை இருக்கிறது. பொதுவாகவே மற்ற பகுதிகளில் பள்ளிவாசல் கட்டி எழுப்புவது என்பது சிரமமாக இருந்தாலும், சென்னை போன்ற பெருநகரங்களில் ஒரு ஆலயத்தை கட்டி முடிப்பது சவாலிலும் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இருக்கிற இடத்திலே பள்ளிவாசலை தகரச்செட்டு அமைத்து இது போன்ற எலக்ட்ரீஷியன் வேலைகள் எல்லாம் செய்து பள்ளி புனர்நிர்மாணம் செய்வதற்கே போதும் என்று ஆகிவிடுகிறது. உடல் உழைப்புகள் இருந்தாலும் கூட பொருளாதார தேவை அதிகமாக இருக்கிறது. இந்த பள்ளிவாசலுக்கும் அதே நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாகவே பள்ளிவாசல் என்று சொன்னாலே நன்மைகளை அதிகம் அள்ளி தருகிற ஒரு இடம் பள்ளிவாசல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன்பனா மஸ்ஜிதன் லில்லாஹ் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, யார் இந்த துன்யாவிலே அல்லாஹ்விற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு சுவனத்திலே ஒரு ஆலயத்தை, ஒரு மாளிகையை கெட்டாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள். ஆக நன்மையை கருதி பள்ளிவாசலுக்கென்று கேட்கிற போது அதில் என்னுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் அதிகமாக தாராளமாக உதவி செய்யுங்கள். நாம் மரணித்து விட்டாலும் கூட நமக்கு பின்தொடர்ந்து வருகிற
ஒரு நன்மை பள்ளிவாசனுடைய நன்மை. நிலையான தர்மங்கள் நீங்கள் செய்துவிட்டு மரணிக்கிற போது அது உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அது போன்ற அளப்பெரிய நன்மை இதில் உண்டு. நீங்கள் மரணித்து விட்டு அல்லாஹ் நாடி ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மறுமை வாழ்க்கை இருக்கும் என்றால், அதுவரைக்கும் ஆளுகிற மக்கள் அத்துணை பேரும் இங்கு தொழுவார்கள், இங்கு இன்னும் பிற ஏராளமான வணக்க வழிபாடுகளை செய்வார்கள். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வணக்க வழிபாட்டிற்குமான நன்மை அவர்களுக்கும் உண்டு. இந்த இடையேற்பாட்டிற்கு பொருளாதாரம் கொடுத்த நமக்கும் உண்டு. அல்லாஹ் அதில் நம்மை குறைவுபடுத்தி விடவில்லை. எனவே அதிகம் மரணித்து விட்டாலும் நன்மைகளை மறுமை வரைக்கும் தருகிற நிரந்தரமான இது போன்ற சதக்கத்துல் ஜாரியாவிற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்ய போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.